வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நந்தியாவட்ட அரும்பையும் டோரியா பூ இதழையும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் அந்த அரும்போட காம்பை கட் பண்ணி கொஞ்சம் விட்டுட்டு காம்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டை கட் பண்ணிங்கன்னா அந்த இதழை பிரிச்சுட்டு வந்துடும். இப்போ இந்த டோரியா பூவோட இதழ் எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்துக்கோங்க. டோரியா பூ கிடைக்கல, நீங்கள் சாதா ரோஜா பூவை கூட எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் ரோஜா பூ இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி கோக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஊசியில் நூல் கொத்துப்போம். சாதா பூக்கட்டு நூல் தாங்க கொத்துருக்கேன். இப்போ இந்த காம்பு கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம காம்பு கட் பண்ணோம் இல்லையா, அந்த காம்பு வழியாக பூ சென்டரில் மெலிஸ் ஊசியாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு பூ அந்த அரும்பு உடையாத இருக்கும். கோத்துட்டு இப்போ பாருங்கள், 4 பூ வச்சுக்கோங்க, 4 இதழை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ரெட் கலரில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் ரோஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை மஞ்சள் ரோஸ் உங்களுக்கு கலர் ரோஸ் இருந்தாலும் அந்த ரோஸ் இதழையும் இந்தமாரி 4 பக்கமும் 4 இதழ் வச்சுட்டு நடுவில் ஊசியால் குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவில் இப்போ ஒயிட் கலருக்கு அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் ரோஸ் கலர் கிடைக்கும். திரும்பவும் அதே போல் நந்தியாவட்ட அரும்பு திரும்ப ரோஸ், இதே மெத்தடில் நீங்கள் மாலை ஃபுல்லாக கொத்துக்கலாம். இந்த அரும்பு உங்களுக்கு 2-3 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். அரும்பு பூக்காது, பழுக்காது. பெண்களுக்கு அந்த கல்யாண ஜடை அலங்காரம் செய்யும்போது இந்த அரும்பு வச்சு தான் அவங்க நிறைய டெக்கரேஷன் பண்ணுறதும், இந்த ஜடை அலங்காரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹைப்ரிட்ஸ் நந்தியாவட்ட அரும்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது 2-3 நாளைக்கும் வாடவே வாடாது. உங்களுக்கு அந்த பூ நம்ம அந்த டேரியா பூ இதழ் தான் உங்களுக்கு கொஞ்சம் வதங்கிடும். அந்த அரும்பு அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் இந்த அரும்புக்கு இந்த ரோஸ் அந்த டேரியா பூ இதழுக்கு பதில் அதில் மணி கூட நம்ம கொத்துக்கலாம். ஒயிட் கலர் பூன்றதால் நடுவில் ஒரு க்ரீன் கலரோ ரெட் கலரோ மணி சின்னதாக கோத்து போட்டிங்கன்னா கூட ஒரு 3 நாளைக்கு அந்த பூ அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மணியை எடுத்துக்கலாம் தனியாக. பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நம்ம மாலை ஃபுல்லாகவே கொத்துக்கலாம். கலராகவும் நீங்கள் அந்த இதழுக்கு நடுவில் எல்லோ கலர் ரோஸ் இருந்தாலோ, இல்லை கலராக டோரியா பூவும் கலராக இருக்குது, நீங்கள் அந்தமாரியும் கொத்துக்கலாம். இதுக்கு கழுத்துக்கு நம்ம வெறும் நந்தியாவட்ட அரும்பியை கொத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் மாலை. இப்போ நடுவில் நம்ம டாலர் மாதிரி செய்கிறதுக்கு ரோஸ் இதழை அந்த டோரியா பூ இதழை கொத்துட்டு ஒரு 3 அரும்பு கொத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சென்டரில் கட்டிடுவோம். அவ்வளோதாங்க, மாலை ரொம்ப ஈஸியான மாலை. இந்த பூவை மட்டும் கட் பண்ணி காம்பை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஊசியில் சீக்கிரமாக கொத்துடலாம். ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கும். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.